விண்டேஜ் தளபதி தான் சொல்லுவாங்க, இப்போ உள்ள சொல்ல மாட்டாங்க. குஷியில் மோஸ்ட்லி பர்ஃபெக்டாக பண்ணாலுமே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லா பண்ணுறது கூட இந்த கமெண்ட்டை லைக்கு போட மாட்டாங்க. கமெண்ட்டை பற்றி நான் நினச்சி ஃபீல் பண்ணுற இடத்துல ஒரு 2 நிமிஷம் அந்த 2 வீடியோ போட்டுருக்கேன். எங்களுக்கு கொடுக்குற சீன் மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்பா 90s விஜய் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே தெரியுதா அப்படி என்ன பார்க்கும்போது? எனக்கு உண்மையாலுமே தெரியல. வாயில உள்ள கூலி துப்பிட்டு பேசிப்பாங்க. என்னங்க விஜய் சார் பண்ணா மட்டும் ஏற்றுக்கிறீங்க, நான் பண்ணால் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அசோ ஏன் கத்துற? சரி சரி சரி. இது வரைக்கும் நீ இந்த அண்ணாமலையா நண்பனை தான் பார்த்துருப்ப. இனிமே நீ இந்த அண்ணாமலையை விருதை பார்க்க போற. சிவா நீ பண்ணது சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? நீ பார்த்த, அதை நான் பார்த்தேன். மேபி இருக்கலாம். என்னங்க பண்றது? இப்போ குழந்தைத்தனமான ஆக்டிங்கை பார்த்து இப்போ கூட எனக்கு அவன் மேலே லவ் வருதுங்க. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், விண்டேஜ் விஜய் திரும்பி பார்க்கணும். சார் விண்டேஜ் விஜய் ஒரு தடவை நடித்தா நல்லா இருக்குமே, விண்டேஜ் விஜய் பார்த்தா நல்லா இருக்குமேன்னு. இன்னைக்கு நான் உண்மையாலுமே ஒரு விண்டேஜ் விஜய் கூட தான் இருக்கேன். எஸ், இன்னைக்கு இவர் கூட பேச போகிறோம். என் கூட இன்னைக்கு ரமேஷ் இருக்காரு. அவர் வந்து எப்படி இந்த லுக்களை காணாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் பிரதர். ஹாய் பிரதர். வணக்கம். நார்மலாக வைக்கிறீங்க இந்த ஒரு கமான். இதுதான் வணக்கம். நேரில் யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களா? இப்போ மொபைலில் ஃபோன்லாம் சொல்கிறது வேற, டக்குனு பார்க்க தளபதி மாதிரி இருக்கீங்கலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய இப்போ வரும்போது கூட நிறைய ஃபோட்டோ எடுத்தாங்க. பஸ் ஸ்டாப்பில் இருக்கட்டும், ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கட்டும், ஃபோட்டோ எடுத்தாங்க. விண்டேஜ் தளபதி தான் சொல்லுவாங்க, இப்போ உள்ள சொல்ல மாட்டாங்க. அப்போ உள்ள 90s மாண்பு மாணவன் ரசிகன் அந்த மாதிரி காலகட்டத்தில் உள்ள விஜய் சாரோட ஃபேஸ் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நீங்களும் அப்போ இந்த இப்போ இருக்கிற விஜய் சார் தெரியும். எனக்கு தெரியல, வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அந்த மாதிரி நினச்சது இல்லை. எது வருதோ அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ இதை நான் கேட்டுக்கிறேன், இந்த ஃபோனில் சொன்னதுனால, இந்த கமெண்ட்ஸ்னால தான் உண்மையாலுமே நீங்கள் அந்த விஜய் சார் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா உங்களோட கமெண்ட் எல்லாத்தையும் நீ எந்த வீடியோ எடுத்து பாருங்களேன், யாரோ ஒரு உள் மனசுல பூந்து விஜய் நம்ப வச்சிருக்காங்க. என்னமோ யாரோ ஆள் மனசுல உள்ள போய் விஜய் நம்ப வச்சிருக்காங்க. அப்படி நம்ப வச்சது யாருங்க? யாருன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் தான். அவங்க நம்பலாம் வைக்கலையே. நான் வந்து பண்ணுறேன், அது நல்லா ரீச் ஆகுது. ஓகே, இந்த ரூட்டை பிடிச்சா நமக்கு இப்போ யூடியூப்ல ஒரு இன்கம் கிடைக்குது, இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்லா இருக்குது ரூட்டு அப்படிங்கிறத நான் இதே தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ யாரோ ஒருத்தங்க ஆரம்பிச்சு வச்ச புள்ளியை வந்து நீங்கள் அப்படியே, யாருன்னா முகம்லாம் தெரியல எனக்கு, இருக்காங்களா இப்போவும் இருக்காங்களான்னு தெரியல. அவங்க ஆரம்பிச்சு விட்டு போயிட்டாங்க, நான் அதை முடிக்காமல் போய்கிட்டே இருக்கேன். சரி, எந்தெந்த விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விஜய் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்கன்றீங்க? விஜய் சாரோட மோஸ்ட்லி எக்ஸ்பிரஷன் சொன்னது, புருவத்தை தூக்குறது, 1 புருவம் மட்டும் தான் தூக்கும். ஓகே. 2 புருவத்தை தூக்குறது குஷி. பிரியமான மேக்ஸிமம் 1 தான் வரும். குஷியில் மோஸ்ட்லி விஜய் சார் ஸ்மைல் பண்ணும்போது ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு நல்லா ரீச் கிடச்சிது. இப்போ ரீசெண்டாக ரீச் கிடைக்கிற காரணம் விஜய் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபேன்ஸை மீட் பண்ணுவார்ல. ஆமாம். இந்த கையாட்டுறது, ஆமாம், இது நல்லா, இது மட்டுமே யூடியூப்ல 1.5 கோடி வியூஸ் போயிருக்கும் இந்த வீடியோ மட்டும். இப்படி கையாட்டுற வீடியோ பேக்ரவுண்ட் விஜய் சாரோட பிஜிஎம் மட்டும் தான் போட்டிருப்பேன், பழைய படம் மியூசிக்கை. ஸோ அது ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. சரி, இன்னும் மக்கள் எதாவது விரும்புகிறாங்க போலன்னா அதையே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஆனால் பரவாயில்ல, ஒரு விதத்தில் நான் உங்களை ரொம்பவே பாராட்டுறேன். ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எல்லாமே வந்து ஃபீமேல் ஓரியன்ட், அவங்க டான்ஸ் ஆடினா தான் வியூஸ் போகுங்கிறத ஒரே கையாட்டுற வீடியோவில் நீங்கள் வந்து உடச்சிருக்கீங்க. இப்படி கையாட்டியே உங்களுக்கு 9 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்கன்னா அதை தானே ரசிக்கிறாங்க. இப்போ நான் என்னதான் பர்ஃபெக்டாக பண்ணாலுமே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லா பண்ணுறது கூட இந்த கமெண்ட்டை லைக்கு போட மாட்டாங்க. எவங்க ஒருத்தன் குறையா பண்ணுறானோ அவன் மாதிரி என்ன குறை கண்டுபிடிக்கலாம், அவனை தான் அவனுக்கு வந்து ட்ரெண்டிங் ஆக்கி விடுவாங்க. மிஸ்டேக் பார்க்குறாங்க. சொல்லப்போனால் மக்கள் வந்து யார் மேலே மிஸ்டேக் இருக்கோ அவனை ட்ரெண்டிங் ஆக்கி விடுறாங்க. நல்ல விஷயம் பண்ணுறத ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உண்மை. இல்லை, ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை தான் சொன்னீங்க. இப்போது அதான் உண்மைங்க. இல்லை, இப்போது யாராவது ஒருத்தர் பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு தெரியும், கேமராமேனு, எடிட்ரு, ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வியூஸ், எனக்கு வந்த வியூஸும் கமெண்ட்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமாம், நான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். இவ்வளோதான் இந்த ஒரு விஷயம். கூடுதல் விஜய் சார் இந்த ஒரு சீன் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 3 மில்லியன் 4 மில்லியன் வியூஸ் போகும். பரவாயில்லையே. நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது உங்களோடதுலேருந்தே ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய வல்காரிட்டி இருந்தது, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ரொஃபானிட்டிக்காக நார்மலைஸ் ஆக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். மோஸ்ட்லி என் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் இருக்கும். நல்ல கமெண்ட்ஸு தேடணும், ஆனால் பேட் கமெண்ட்ஸ் தேட வேண்டாம், லைனாக கிடக்கும். ஓப்பனாக பார்த்த உடனே வரும். ஆமாம், இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க, ஹர்ட் ஆகலையா உங்களுக்கு? நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேனே. அதை யோசிக்கிற டயத்தில் 2 வீடியோ பண்ணுவேன். கமெண்ட்டை பற்றி நான் நினச்சி ஃபீல் பண்ணுற இடத்துல ஒரு 2 நிமிஷம் அந்த 2 வீடியோ போட்டுருவேன். அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன டைலாக் பண்ணணும் மனப்பாடம் பண்ணேன். அதில் நேரத்தை செலவிடுவேன், இதில் நேரத்தை செலவிட மாட்டேன். பரவாயில்லையே. ஆனால் எல்லா கமெண்ட்டையும் வாசிப்பேன், எல்லா கமெண்ட்டையும் நான் மூளைக்கு ஏற்ற மாட்டேன். சூப்பர் ப்ரோ 90s விஜய் மாதிரி சொல்லி போட்டிருப்பான், அதுக்கு ஒருத்தர் லைக் போட்டிருப்பான்,
அதுக்கு கீழே அசிங்கமாக பேசியிருப்பான், அவனுக்கு ஒருத்தர் 300 லைக் விழுந்திருக்கும். மக்கள் ரசிக்கங்க. அதுதான் என்னோட ரூட்டு. ஓகே, மக்கள் எது பண்ணினாலும் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஆனால் பெர்ஃபெக்டாக பண்ண அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. குறையோட பண்ணால் ஏற்றுக்குவாங்க. அவன் மேலே என்ன குறை இருக்குது, இவன் எப்படி பண்ணுறான், இப்படி கையாட்டுற என்ன இருக்குது, இல்லை தான் இருக்கா. ஒருத்தர் கேட்குறான், இப்படி பண்ணியிருப்பேன். விஜய் சார் வந்து திருநெல்வேலியில் கத்தி போட 50வது மீட்டிங் சக்ஸஸ் மீட்டில் ஃபேன்ஸ் வந்து கட் அவுட்டில் ஏறி நின்று விஜயை பார்க்க நிற்பாங்க. இப்போ விஜய் சார் இந்த சீன் இது எனக்கு 4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இல்லை தான் இருக்கா, கமெண்ட்ஸில் கிடையாது டிராஃபிக் போலீஸ். இந்த சீன் பண்ணுறதுனால விஜய் சார் பண்ணுவாரால இல்லை கண்ணாடி போட்டு இன் பண்ணிவிட்டு ஃபேன்ஸ் இறங்க கீழே இறங்குங்க. இந்த சீன் நான் பண்ணியிருப்பேன் ரீக்ரியேட்டாக. 4 மில்லியன் வியூஸ், 40 லட்சம் வியூஸ் போயிருக்கேன். நியாயமா விஜய் சார் துப்பாக்கி உங்க கையில தான் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற கமெண்ட்லாம் வந்திருக்கும். கிடைச்சா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், எனக்கு வரலையே. ஒருவேளை எனக்கு சொன்ன அந்த கமெண்ட்ஸை சொன்ன மாதிரி துப்பாக்கிகளை கொடுக்குற சீன் மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். துப்பாக்கி பிடிங்கிற வயசு அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண. தளபதி கொடுத்து வேணாம்னு சொல்ல முடியுமா நம்ம, சொல்லுங்க. தளபதி இடத்த பிடிச்சிடலாம் ஐடியா இருக்கு அப்போ. இல்லை அந்த மாதிரிலாம் என்ன வந்ததில்லை, ஆனால் என்னோட உழைப்புக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆமா, கேள்விப்பட்டேன் நீங்க படம் நடிக்கிறீங்களாமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், 2 படம் கமிட் ஆகிருக்கேன். ஒரு படம் பிப்ரவரியில் ஷூட்டிங் போகும், அடுத்த ஏப்ரல் ஒரு படம். அதாவது நிறைய கெட்ட வார்த்தையாக கமெண்ட் வருது இல்லை உங்களுக்கு? ஆக்சுவலி அதை பார்க்கும்போது என்ன ஃபிட் ஆகும்? இப்போது சும்மாவே வந்துட்டு டேஷ் போட்டு மூடிட்டு இருக்க மாட்டியா அந்த மாதிரிலாம் போடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி என்ன ஹிட் ஆகும்? வருத்தமாக இருக்கும். எதுக்கு வருத்தமாக இருக்குன்னா, நம்மளை கமெண்ட் பண்ணுற பையனோட ப்ரொஃபைல் பார்த்தா அப்படின்னா ஸ்கூல் பையனாக இருக்கான். லேடிஸே நிறைய பண்ணுறாங்களே. நானும் ஃபேக் ஐடியாக உள்ள செக் பண்ணால் எல்லா லேடிஸ் போஸ்ட்டு தான் கிடக்கு. பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுற போது தான் கொஞ்சம் அவங்க வருத்தமாக இருக்கும். என்ன நினைச்சு வருத்தப்படாது, ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்போ என்ன மென்டாலிட்டி இருக்குது உங்களுக்கு? இல்லை பெண்கள் வந்து முக்கியமாக நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெண்களாக இருக்கட்டும், சில பெண்கள் அது ஃபுல்லாகவே 2000 தூக்க கிட்ஸ்மாங்கல்ல, 20 வயசுக்கு கீழே உள்ள பொண்ணு தான் நம்ம பேசுவாங்க. 90s விஜய் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உண்மையிலே தெரியுதா அப்படி என்ன பார்க்கும்போது? எனக்கு உண்மையாலுமே தெரியல. விஜய் மாதிரி பண்ண சொன்னா விவேக் மாதிரி பண்ணலாம், இந்த ஒரு கமெண்ட் வந்தது. விவேக்கும் ஆக்டர் தானே, அவரும் பெரிய நடிகர் தானே, சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு, எல்லா ஆக்டர் கூட நடிச்சிருக்காரு. ஏன் அவரை மாதிரி பண்ண என்ன தப்புங்கிறேன்? கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அவரும் ஒரு ஆக்டர் தான். ஆனால் கமெண்ட் பண்ணுறவன் எங்கே இருக்கான்? ஓ, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவன் எங்கே இருக்கான்? அவன் அங்கேயே தான் இருப்பான், அடுத்தவனுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நான் ட்ரெண்டிங்காக இன்னும் கொஞ்ச நாளில் வேற ஒருத்தர் வருவான், அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வருவான், அவன் அங்கேயே தான் இருப்பான். இந்த ஒரு கமெண்ட் ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினச்சேன். விஜய் மாதிரி பண்ணு, விஜயாவே பண்ணாத. இப்போ நீங்கள் பேசும்போது கூட மேனரிசம்ஸ் நிறையா வரும்போது வந்து அவரோட மேனரிசம்ஸ் வருது. ரமேஷ் உண்மையாலுமே இப்படி இல்லை. ஆனால் விஜய் மாதிரி பண்ணுங்கிறது ஓகே, விஜயாவே பண்ணாதாங்கிறது கரெக்டு தான். நான் தான் சொன்னேன், இப்போ நான் வந்து எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் தெரியும், பார்க்குறவனுக்கு தெரியாது. நான் எப்படிப்பட்டவன், எனக்குள்ள என்ன இருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. இது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கமெண்ட் வாயில் உள்ள கூலி துப்பிட்டு பேசுப்பா அப்படி. என்னங்க விஜய் சார் பண்ணால் மட்டும் ஏற்றுக்கிறீங்க, நான் பண்ணால் ஏற்றுக்க மாட்டேங்கிங்க. அது என்ன தப்பு பண்ணிட்டாங்க? இந்த விஜய் சார் பண்ணாரு, அவர் பண்ண ஏற்றுக்கிறீங்க, நாங்கள் பண்ண ஏற்றுக்க மாட்டேங்க, என்ன அர்த்தம் எனக்கு புரியலை. இல்லை அவர் மட்டும் தான் பண்ணணும்னு இருக்கா, நம்ம பண்ணக்கூடாதா? அதுக்கு நான் ரீப்ளை பண்ணவே மாட்டேன், அதை யோசிக்க கூட மாட்டேன். நீங்கள் வந்து விஜய் சார் மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் வேற யார் மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரஜினி சார் மாதிரி பண்ணுவேன். சொல்ல போனால் முதல்ல நான் ரஜினி சாரோட பெரிய ஃபேன் தான் சொல்லணும். விஜய் சாரோட வெரியன்னு சொல்லணும். விஜய் சாரோட ஃபேன், விஜய் சாரோட வெரியன். ரஜினி சார் தான் எனக்கு வந்து குரு எல்லாமே. ரஜினி சார் ஏதாவது ஒரு இது எங்களுக்கு காட்ட முடியுமா? லைக் மேனர்ஸமாவோ இல்லை நீங்கள் விஜய் சாரோட அதிகமாக பார்த்துருக்கோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ரஜினி சார் டைலாக் பேசுவேன், ஆனால் இடைக்கிடைக்கு விஜய் சாரோட மேனர்ஸ் வந்துடும். ஓகே தானே? பரவாயில்ல பண்ணுங்க. அண்ணாமலை படத்தில் ரஜினி சார் வந்து ஃப்ரெண்டு கிட்ட சவரோட சீன் இருக்கலாம், அந்த சீன் பண்ணி கேட்டேன். ஓகே. ஆனால் இடைக்கிடைக்கு விஜய் சாரோட மேனர்ஸ் வரும், அதனால் தப்பாக நினைக்க கூடாது. ஓகே சரி ஓகே. அசோ ஏன் கத்துற? சரி இது வரைக்கும் நீ இந்த அண்ணாமலையா நண்பனை தான் பார்த்துருப்ப. இனிமே நீ இந்த அண்ணாமலையை விருதாக பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய காண்டில் குறித்து வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னோட அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிட்டு. எனக்கும் உனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம், பேரு, புகழ், அந்தஸ்து சம்பாதிச்சு பல அடுக்கு கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி, நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்து, அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லை. டைலாக் நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே பகவதியோட இன்டர்வியூஷன் சீன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தோம். ரீக்ரியேஷன்ஸ் ஒரு சிலது பண்ண போகிறோம். ஓகே. நம்ம விஜய் சார் பண்ணதோட ரீக்ரியேஷன்ஸ் அதை இப்போ உங்களை வச்சு நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே 90s கிட் விஜய்னே சொல்கிறாங்க உங்களுக்கு. ஆனால் நாங்கள் முதல்ல எடுத்துகிட்டு வந்திருக்கிறதே அவருடைய பெஸ்ட் கேரக்டரைசேஷன் ஜேடி தான். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்டர்வியூஷன் மாஸ்டரோட இன்டர்வியூஷனில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்போம். அந்த டைலாகை இப்போ நீங்கள் ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க.
நீ யார், உன் பின்னாடி யார் இருக்கா, இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுப்பேன். உன்னை தேடி வந்து அந்த 2 பசங்களுக்கான சாவுக்கு பதில் சொல்ல வைப்பேன்டா. வாத்தி, நான் சொல்ல போகிறது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ கேளு. ஐ எம் வெயிட்டிங். வெயிட் பண்ணுறோம். அடுத்தது உங்களோட ஃபேவரட்ஸ்க்கே போயிடும். குஷி படத்தோட அந்த ஸ்மைல் சீன், அதை வந்து இப்போ நீங்கள் ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. மெயினாக இன்னொரு சீனும் இதுலேயே இருக்குது, அந்த இடுப்பு சீன். அந்த சீனையும் இப்போ நீங்கள் வந்து இடுப்பு சீன் அதெல்லாம் ரசித்து பார்ப்பாங்களே. இப்போ குஷி படத்தில் நல்ல சீன் இருக்கும், அதை விட்டுருவாங்க. இந்த இடுப்பு சீன் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் பார்க்க ரெடியாக இருப்பாங்க. இதுதான் மென்டாலிட்டி. எல்லாருமே இடுப்பு சீன் ரசித்து தான் பார்ப்பாங்க. ஓகே, எல்லாரும் அப்படிதாங்க. ரொம்ப மக்கள் மட்டும் அதுவும் இல்லை, நம்ம என்ன மக்கள் வந்து வெளியே வந்து ஏலியனாவா இருக்கோம். எல்லா மக்களும் ஒன்று தாங்க. ஓகே, போலாமா? எனக்கு சாரி, ஒரு செகண்ட். சரி போயிடுவான். ஓகே, அடுத்தது இடுப்பு சீனும் அதை பண்ணிடுவோம். அது எப்படி ஆரம்பிக்கிறீங்க? நீங்கள் வாய்ஸ் கொடுக்கீங்களா? ஜோதிகா மேம் நானா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லை அப்படி இல்லை, அவங்க கேட்பாங்க, சிவா நீ பண்ணுற சரியில்லைம்மா. அப்போ நான் ஆரம்பிக்கணும். ஓகே, சிவா நீ பண்ணது சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? நீ பார்த்த, அதை நான் பார்த்தேன். மேபி இருக்கலாம், பேஸ் டு பேஸ் திருப்பும்போது கேஷுவலாக, மற்றபடி தப்பாலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இது கேஷுவலாக இல்லை. நீ பார்த்த, அதை நான் பார்த்தேன். ஜெனி, நீ தப்பா நாங்களே பார்த்துருக்கேன். நினச்சி பாரு, அன்னைக்கு பாபு ஒட்டப்படுத்த உங்கள்கிட்ட கொடுத்துப்போ, உள்ளுக்குள்ள என்ன சொல்லப்போ, நீ என்ன சொன்ன, உன் புத்தி கெட்ட புத்தி எது மூணு திறந்து பார்க்க முடியாது, இவர் க்ரூ இவர் பவர் அப்படி இப்படி திட்டல. அதுக்கப்புறம் கையில் அடிப்பட போய் சொல்ல நான் தான் எழுத ஒன்று தெரிஞ்சுப்போம். நீங்கள் சாரி கேட்குறேன், அதை விடு. நம்ம ஃபர்ஸ்ட் மீட் எடுத்துக்கேன், பாபு சாந்தி கொடுத்த லெட்டர் அதை நான் உங்ககிட்ட கொடுத்தப்போ நீ நினைச்ச அதை நான் தான் அவங்க கொடுக்க நினச்சி ஐயோம்மான்னு கத்தலை. நான் சொல்கிறேனே, உனக்கு என்னன்னா எல்லாரும் அழகு ரசிக்கணும், உன்னை அட்மையர் பண்ணணும், உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும், உள்ளுக்குள்ள ஆசை. ஆனால் அதை யாராவது பண்ணிட்டாங்க, என்ன சைட் அடிக்கிறாங்க குதிக்க வேண்டியது. பொம்பளைங்க சைக்கால் செய்தானே. அடுத்தது சச்சின், எல்லாருக்குமே ஃபேன்ஸ் ஃபேவரட் சச்சின் தான். பெரிய பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஒரு டைலாக் பார்த்துருக்கோம். ஜெல்லி அவங்க போனதுக்கு அப்புறமா சொல்லுவார், என்னங்க பண்ணுறது. அந்த டைலாகை வந்து இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபேன்ஸ் ஃபேவரட் என்னங்க பண்ணுறது. இப்போ குழந்தைத்தனமான ஆக்டிங்கை பார்த்து இப்போ கூட எனக்கு அவன் மேலே லவ் வருதுங்க. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுங்க. நீங்கள் வேணுமா பாருங்கள், கூடிய சீக்கிரம் அவளே வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவான். ராஜா ஓகே, நீங்கள் வந்து நவரசா பண்ணது எல்லாத்தையும் எமோஷன்ஸாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் விஜய் சாரோட நவரசாவை இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. விஜய் சார் அழுகை, விஜய் சார் சிரிப்பு, இந்த மாதிரி தான் இது இருக்க போகுது. நான் ஒவ்வொரு ரியாக்ஷனாக சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் அப்படி கேமரா பார்த்து ரியாக்ட் பண்ணிக்கோங்க. விஜய் சாரோட சிரிப்பு, விஜய் சாரோட கோபம். இந்த கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எந்திரிங்க சொல்லி தோளில் கைப்பான் தெரியுமா, அப்போ விஜய் சார் திரும்ப ரசிங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பிஜிஎம் மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கும் எடிட் பண்ணும்போது. ஓகே, விஜய் சார் வந்து அந்த காமெடி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் இருக்கும், சிரிப்பு. இது ரொமான்டிக்காக சிரிக்கிறது, காமெடி சீன்ஸ் எல்லாம் ஒரு வகையான சிரிப்பு வச்சிருப்பார், ஒரு ஜெர்க்கோட. அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவ்வளோதான். ஓகே, அது வந்து அவருடைய இது. விஜய் சாரோட ரொமான்டிக் லுக் நம்ம ஃபேவரட் தான். விஜய் சாரோட அழுகை, கரெக்டாக தான் சொன்னேன். விஜய் சாரையே அந்த காலத்தில் அப்படி தான் ஓட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஓட்டுலாம் வாங்குறது பெரிய இது கிடையாது. என்ன பேச பேச எனக்கு அது காசு அது நிறைவேறதுக்கு புரிய மாட்டேங்குது. ஆப்வியஸாக டிவிகே கட்சி அதுக்கு இதில் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க, ஒரு கேம்பெயின் போகிறீங்க, விஜய் சாராகவே ஒரு கேம்பெயின் போகிறீங்க. என்ன பேசுங்க. ஆரம்பத்தில் நம்மளது சினிமா ஃபீல்டில் வரும்போது மூஞ்சி சரியில்லை, ஆள் சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லை, ஆக்டிங் சரியில்லை, அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்துனாங்க, அவமானப்படுத்துனாங்க. ஆனால் கொஞ்சம் கூட தளராமல்
ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் சுத்தி சுத்தி சுழன்று உழைச்சி மேல வந்தா இந்த ஆர்விடி. ஓ, ஆர்விடியாக போட்டுக்கிட்டீங்க. ஆமா. ஸோ இந்த ஒரு டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.